அதிகரித்து கொண்டே போகிறது. உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்தும். எத்தனை வினாக்களுடன் எதிர்காலம் பற்றிய படபடப்பு உன் மனதில் உன்னை மருக செய்கின்றது. உன் அப்பா நான் அறிவேன். அவைகள் யாவும் அர்த்தமற்ற வினாக்கள். உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கின்றது. அது உன்னிடத்தில் வினா எழுப்பாமலேயே வந்து சேரும். இந்த மானுட தேகத்தின் பண்பு என்பது தாண்டி வரும் கோபம், வெறுப்பு, காயம். தான் பட்டாலும் வலிதான், வருத்தவர்கள் பட்டாலும் வலிதான். அப்படி இருக்கையில் ஏன் இந்த வலி ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில் கர்மா தான். பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும். அதே போல்தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம். ஆனால் அவைகள் மூடப்படுவதற்காக அல்ல, வீடு வாசலையோ திறந்து வைப்பதற்காகவே. ஒரு காயத்தால் தான் எல்லா வழிகளிலும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள். காயம் பட்டவருக்கு தான் வலி. அந்த வலியிலிருந்து மீண்டு வர வேண்டும். அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவம் தான் ஒரு பாடம். வலி கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயமாக வரும். அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள், அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் பொழுதும் அதுவும் ஒரு அனுபவம், அதுவும் ஒரு பாடம்தான். நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நம்மை வந்து சேரும். நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இருவழி பயணமாய் இருக்கும் எதிர்முறை பயணம். அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகின்றாய். இனி எல்லா வெற்றிகளும் உன்னை தேடி வந்து சேரும். வெல்வாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் புனிதமான ஆத்மாவாக வாழ்வாய். மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். இன்று திடீரென்று ஒரு திருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது. அத்திருப்பமே உன்னுடைய வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகின்றது. அச்சமயத்தில் நீ மகிழ்ச்சியுடனும் ஆனந்த கண்ணீருடனும் நீ எனக்கு நன்றி தெரிவிப்பாய். இன்று நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும். ஓம் நமோ நாராயணாய.